குழந்தைங்களோட சுய கவனிப்பு பத்தி பார்க்கலாம். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லா அப்பா அம்மாவுக்கும் இந்த கேள்வி இருக்கும். இதுக்கான பதில் ஒரு ஆச்சரியமான இடத்துல இருக்கு. சின்ன வயசுலயே இத கத்துக் கொடுத்தா அவங்க ஆரோக்கியமான பெரியவங்களா வளருவாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்தே அவங்க நலனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நல்ல பழக்கங்களை உருவாக்குறது தான். இதனால குழந்தைங்க அவங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண கத்துப்பாங்க. அடம், கோபம் எல்லாம் குறையும். சின்ன சின்ன தோல்விகளிலிருந்து மீண்டு வர சுய கவனிப்பு ரொம்பவே உதவும். இது அவங்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இதோட நன்மைகள் ரொம்ப தெளிவா தெரியுது. மூட் நல்லா இருக்கும், ஸ்கூல்ல கவனம் அதிகமாகும், பழகுற திறனும் வளரும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கே. ஆனா நடைமுறையில எப்படி? இத 3 முக்கியமான தூண்டுகளா பிரிக்கலாம். இதுல வெளியில விளையாடுறது, சுத்தமா இருக்கிறது, சத்தான சாப்பாடு சாப்பிடுறது எல்லாம் அடங்கும். உணர்ச்சிகளை பத்தி பேசுறது, டைரி எழுதுறது, ஏன் பாட்டு, டான்ஸ் மூலமா வெளிப்படுத்துறது கூட இதுல வரும். புத்தகம் படிக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச ஹாபில ஈடுபடுறது, அப்புறம் சின்ன சின்ன மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள். இதோட முழு நோக்கமே இதுதான். குழந்தைங்களோட மனசையும் உணர்ச்சி திறன்களையும் பலமா வளர்க்கிறது. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க குழந்தையோட சேர்ந்து ஒன்னு உருவாக்கலாம். இந்த சுயநிதான பெட்டி உணர்ச்சிகள் பொங்கி வர்றப்போ சமாளிக்க உதவும் ஒரு பர்சனல் டூல் கிட். குழந்தைங்களை அமைதிப்படுத்த அவங்களோட ஐம்புலன்களையும் ஈர்க்கிற மாதிரி பொருட்களை வச்சு அந்த பாக்ஸை நிரப்புங்க. பெற்றோரா, நாம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இது படிப்படியா நடக்கிற ஒரு வளர்ச்சி. இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. எந்த வயசுல என்ன கத்துக்கறாங்கன்னு பாருங்க. எந்த வயசுல எந்த திறமைய மெதுவா என்கரேஜ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்க இது நமக்கு உதவும். சரி, இதுல பெற்றோரோட பங்கு தான் ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி உதவலான்னு பார்க்கலாம். அவங்க சுதந்திரமா செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவங்க தன்னம்பிக்கையா வளர்க்கும் இல்லையா? நாம முன்மாதிரியா இருந்து நல்ல பழக்கங்களை உருவாக்கி பாராட்டும் போது அவங்க கத்துக்க ஒரு நல்ல சூழல் உருவாகும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம கத்துக் கொடுக்கிற இந்த சின்ன பழக்கம்தான் நாளைக்கு அவங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம்.